அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, நாம் இப்பொழுது அதாவது சென்னை மண்ணடியிலே கிரீன் பேலஸ் ஹோட்டல் 403வது இலக்க அறையிலிருந்து இந்த விஷயத்தை பேசுகிறோம். அதாவது இப்பொழுது எமது விவாத ஒப்பந்தத்தை பற்றி ஒரு தவறான கருத்தை இந்த SLTJ சகோதரர்கள் பரத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் உடனடியாக இந்த வீடியோவை நாம் பதிவேற்றம் செய்கிறோம். இங்கே விவாத ஒப்பந்தத்தில் நடந்தது என்னன்னு தெரிந்து கொண்டே இவர்கள் இருவர் இந்த செய்தியை பரத்துகிறாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அமானிதத்தன்மை நாம் புரிந்து கொள்ளலாம். விவாத ஒப்பந்தத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், சூனியம் சம்பந்தமாக விவாதிப்பதற்கு நம்ம பிரதானமாக அவங்களை அழைக்கிறோம். ஆனால் சூனியத்தை இரண்டாம் பட்சம் என்ன செஞ்சாங்க, அதில் மாற்றுறாங்க. சூனியத்தை பற்றி விவாதிப்போம், ஆனால் இரண்டாம் பட்சமாக என்று சூனிய விஷயத்தை என்ன செய்தார்கள், இரண்டாம் பட்சமாக மாற்றினார்கள். ஆனால் பேசுகின்ற பொழுது சூனியக்காரர்களுக்கு அறை கூலட்டு தான் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் சூனிய விவாதத்தில் என்ன செஞ்சாங்க, பின்னடிச்சாங்க. இடத்த நீங்கள் விவாத ஒப்பந்த சீட்டில் பார்த்துக்கொள்வீங்க. அடுத்ததாக இதில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, விவாதம் பிரயோஜனமாக அமையணும்னு சொன்னால் இந்திய உலமாக்களோடு சேர்த்து PJ கட்டாயம் இதில் கலந்து கொள்ளணும்னு சொல்கிறோம். இந்திய உலமாக்கள் வாங்கன்ற விவாதத்துக்கு அதோட PJ கட்டாயமாக கலந்து கொள்ளணும். காரணம், விவாதம் முடிஞ்சவரோ PJ வந்திருந்தால் குவாலிட்டியாக பதில் சொல்லிப்பாருன்னு சொல்லி அங்கே தப்பிடக்கூடாது என்பதற்காக இதை சொன்னோம். ஆனால் PJ எல்லாம் நம்ம தான் ஆளை தீர்மானிப்போம் என்று சொல்லி PJ இதுக்கு வரமாட்டாருன்னு என்ன செய்கிறாங்க, அதில் வைத்துக்கிறாங்க. PJ வரமாட்டாருன்னு மறுத்துட்டாங்க. சரி, அப்படித்தான் இல்லை. இங்கே SLTJ அப்துல் ராசிக் வந்திருக்கிறார், சகோதர் அப்துல் ராசிக் வந்திருக்கிறார், ஃபர்சான் வந்திருக்கிறாரு. நீங்களாவது என்ன செய்யுங்க, SLTJ இந்த இந்திய உலமாக்கள் இல்லாமல் நீங்கள் மட்டுமாவது என்ன செய்யுங்க, விவாதத்துக்கு வாங்க. உங்களுக்கு திறனி இருந்தால், நீங்கள் உண்மையிலே சொந்த ஆய்வாளர்களாக இருந்தால், தக்லீதில் இருந்தால் விவாதத்துக்கு வாங்கன்னு சொன்னோம். இல்லை, இந்திய உலமாக்கள் இல்லாமல் அவங்க விவாதத்துக்கு வரமாட்டாங்கன்றத என்ன செய்யலாம், அதில் நீங்கள் பார்க்கலாம். இப்படி விவாதத்துக்கு வரையலான்ட்டு முன்னுக்கால சாட்சி சொல்லி போட்டுட்டு இவங்க தப்பியோட்டம் என்ற மாதிரி, நம்ம தப்பியோட்டம் இல்லை, பக்கத்து ரோட்டில் தான் என்ன செய்ய இருக்கிறோம். முடிந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்ம அதாவது இன்னொரு 3-4 நாட்கள் இருப்போம். இருக்கிறவங்க முடிந்தால் என்ன செய்யட்டும், விவாத ஒப்பந்தத்துக்கு PJ வருவார், SLTJ உலமாக்கள் தனித்து வருவார்கள் அப்படின்ற எங்களுக்கு ஒரு அறிவிப்பு தந்தாலே போதுமானது. நாம் விவாத ஒப்பந்தத்துக்கு என்னது, அதில் அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதனால் போலியான SMSகளை பரத்தக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அவசரமாக ஓரிரு நாட்களிலேயே இந்த வீடியோ அப்லோட் செய்யப்படும். முடிந்தால் உண்மையிலே அவர்கள் விவாதத்துக்கு திறனி இருந்தால், ஹக்கு தான் முக்கியம், நபர்கள் முக்கியம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே விவாதத்துக்கு ஆக்கள் என்ன செய்கிறாங்க, இல்லை தாராங்க. இல்லை, PJ கேட்குறோம் ஏலான்றாங்க, SLTJ உலமாக்களை கேட்குறோம் ஏலான்றாங்க. ஆனால் பேசினா எப்படி முஜ்தஹிதுகள் மாதிரி என்ன செய்கிறாங்க, அங்கிருந்து பேசுகிறாங்க. விவாதத்திற்கு தயாரில்லை அவர்கள் தான் என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இறுதியாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரே கருத்தை தங்களுக்குள் ஆய்வு செய்தான் சொல்லுகிறது என்பது பொய் என்பதை இந்த விவாத ஒப்பந்தத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள நிறைப்பாடு என்னென்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, தெளிவாக சொல்வதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர், இன்னும் இந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவடைவதற்காக சகோதரர் மௌலை முர்ஷித் அவர்கள் இந்த இடத்துல பேசுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, தற்பொழுது நாம் விவாத ஒப்பந்தத்துக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து SLTJ அவர்களுடைய SMS-ஐ பார்த்துவிட்டு தான் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் PJ-யை அழைத்தது காரண காரியங்களோடு தான். விவாதம் சரியாக இருக்க வேண்டும், விவாதத்தின் பயன்பாடு மக்களுக்கு சரியாக செல்ல வேண்டும் என்பது. அவர் வர முடியாது என்றால் SLTJ-யை அழைப்பதற்குரிய காரண காரியங்களோடு தான் நாங்கள் அந்த வாதத்தை வைக்கிறோம். இந்த இரண்டில் ஒன்று நிறைவேறினால் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வோம் என்று சொல்லியும் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், PJ வர முடியாது என்பதற்கு ஒரு சில காரணங்களை சொன்னார்கள். ஆனால் SLTJ உலமாக்கள் வர முடியாது என்பதற்கு அவர்கள் சொன்ன காரணமே அவர்கள் தனியாக விவாதம் செய்கிறதுக்கு தகுதி இல்லை என்பது தான். எனவே தான் நாங்கள் சொன்னோம், இலங்கையில் இஜ்திஹாது செய்ய தகுதியானவர்களாகவும் பெரியோர் ஆய்வாளர்களாகவும் காட்டுகின்ற SLTJ தனித்து வருவார்களாக இருந்தால் நாங்கள் விவாதம் செய்ய தயார் என்று தான் சொன்னோம். ஆனால் அவர்கள் அதற்கு உடன்பட முடியாது என்றார்கள். நாங்கள் சொன்னோம், அப்படி இல்லை என்றால் விவாதம் பயனளிக்காது. எனவே நம்ம அது இல்லாமல் விவாதம் வைக்கிறதுல வேலை இல்லைன்னு சொல்லி நம்ம இருக்கிறோம். நம்ம இன்றைக்கும் தெளிவாக இருக்கிறோம். அந்த நிபந்தனைக்கு அவர்கள் உட்படுவார்களாக இருந்தால் நம்ம அதே தொடரில் என்ன செய்கிறதுக்கு, விவாத ஒப்பந்தம் செய்து அழகான ஒரு பயனுள்ள ஒரு விவாதத்தை நடத்தி வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் நாங்கள் என்ன செய்து கொள்கிறோம், உறுதியாகவும் தெளிவாகவும் சொல்லிக் கொள்கிறோம். எனவே இலங்கையில் வாழ் இஸ்லாம் உறவுகள், குர்ஆன் ஹதீஸை நேசிக்கின்ற சகோதரர்கள் SLTJ-னரின் தவறான தப்பியோட்டம் என்ற அந்த மெசேஜை வைத்து என்ன செய்ய வேண்டாம், யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் விவாத ஒப்பந்த CD என்ன செய்யும், இன்டர்நெட்டிலே பதிவேற்றம் செய்யப்படும். அதை பார்த்துவிட்டு என்ன செய்யுங்கள், TMC லைவ் டெலிகாஸ்டிலே பதிவேற்றம் செய்யப்படும். நீங்கள் அதை பார்த்துவிட்டு நடுநிலைமையான ஒரு முடிவுக்கு என்ன செய்யுங்கள், வாருங்கள். முடியுமானால் SLTJ உலமாக்களை அவர்கள் தனித்து விவாதம் செய்வதற்கு என்ன செய்யுங்கள், நம்ம இருக்கிறோம், அவர்களை புஷ் பண்ணுங்க. அவர்கள் வந்தால் விவாத ஒப்பந்தம் என்ன செய்யும், நடக்கும். நம்ம அதாவது இந்த 2-3 நாளைக்கு இந்தியாவில் தான் இருப்போம். அதனால் ஈஸியாக அவங்களுக்கு என்ன செய்யலாம், தப்பி ஓட்டம் அல்ல, சரியா, அவர் பக்கத்தில் தான் இருக்கிறோம், மிக நெருக்கமாக இருக்கிறோம். முடிந்தால்
பிஜே விவாதிப்பதற்கு முழுமையாக பிஜேயால் விவாதிக்க முடியும் என்றிருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவரை அழைக்கட்டும். அதோடு சேர்த்து இலங்கையில் என்னது தௌஹீத் உலமாக்கள் எஸ்எல்டிஜி உலமாக்கள் வரட்டும், நம்ம ஓடலை என்ன ரெடி என்று சொன்னால் அவங்க என்ன செய்யட்டும் சொல்லட்டும். இன்ஷா அல்லாஹ் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறோம். தப்பி ஓட்டம் என்பதனால வெறுமே தப்பி ஓட்டம் என்று ஆகிறாது. யார் ஓடுறாங்கன்றது அவங்களோட அவசரத்தில் என்ன செய்யறது முடிந்து விடும். நாங்கள் தான் அப்துல் ராசிக் இடத்தில் அந்த இதில் வந்து நேரடியாக கேட்குறோம், நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி. அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்தவங்க பேசி விவாதத்துக்கு ரெடின்னு சொல்ல வேண்டியதானே. அங்கே போட்டால் என்னது ஆம்பளைண்டா விவாதத்துக்கு வான்னு அங்கே கேட்குறாங்க, இலங்கையில் ஒரு ஆம்பளை இல்லையான்னு கேட்குறாங்க. ஆனால் இங்கே வந்துக்கின்னு என்ன செய்கிறாங்க, விவாத ஒப்பந்தத்துக்கு முன்னுக்கால தக்லீத்வாதிகளுக்கு முன்னுக்கால அமைதியாக குந்திக்க நிற்கிறாங்க. எனவே முடிந்தால் அவர்களுக்கு உண்மையில் திறனையாக இருந்தால் நாங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறோம். அதே இந்தியாவில் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒப்பந்தத்துக்கு அவர் தயாராக இருந்தால் இவர்கள் வர ரெடி என்ன விவாதத்துக்கு ரெடி. நபர்கள் முக்கியமில்லை, ஹக்கு தான் முக்கியம். யாரை அனுப்பி என்ன செய்யட்டும், விவாதம் அவர்கள் செய்யட்டும் என்பதை சுருக்கமாக இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொள்கிறோம்.